யோபு 25:2 கூறுகிறது, சமாதானத்தை தேவன் உன்னதங்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். Peace is produced in heaven. உலகத்திலே சமாதானத்தை ஒருவராலும் உருவாக்க முடியாது. It is produced in heaven. It's manufactured in heaven. சைனால கூட டூப்ளிகேட் பண்ண முடியாது. பரலோகத்தில் தான் சமாதானம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் பூமியிலே மிகப்பெரிய சண்டை, சச்சரவு, பிரிவினை, கோபம், எரிச்சல், பிசாசு, போராட்டம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்திற்கு நான் செல்லட்டும். எபிரேயர் 10:7 படி கன்னி மரியாள் அவர்களுடைய கர்ப்பத்திலே, அந்த பரிசுத்த கர்ப்பத்திலே எல்லாமல இறைவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுடைய கர்ப்பத்திலே இணைந்து புனித தெய்வத்தின் உருவமாக அவர் பிறந்தார். He is God in flesh. சமாதானத்தை சுமந்து கொண்டு வந்தார். அவர் பிறந்த பொழுது தூதர்கள் பாடினார்கள், பூமியிலே சமாதானம், பூமியிலே சமாதானம் என்று. ஆம், அவர் சமாதான பிரபுவாக வந்தார். இந்த சமாதானத்தை சுமக்கும் அரசாங்கம் அவருடைய தோளின் மீது இருந்தது, என்றும் இருக்கிறது. The shoulder of God carries the government of God in the world, and it is full of peace. சமாதானம் கொண்டு வரும் ஒரு அதிகாரம் உள்ள ராஜாங்கத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொண்டு வந்தார். முதலாவதாக இந்த உலகத்திலே அதிபதிகளுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். அரசாங்க அதிகாரிகளுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். சகேவை பாருங்கள், சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார். பணம் இருந்தது, அவன் தான் சீஃப் டாக்ஸ் கலெக்டர். சாதாரண டாக்ஸ் கலெக்டர் இல்லை, சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவர் தான் சீஃப் பிரின்சிபல் கமிஷனராக இருந்திருப்பார் டாக்ஸேஷன். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஏனென்றால் சமாதானம் வேண்டும். அவர்தான் சமாதான பிரபு. இயேசு அவரை தேடி சென்றார். உன் வீட்டுக்கு வரணும்பா என்று சொன்னார். சீக்கிரமா இறங்கி வா என்றார். வீட்டுக்கு கூட்டு போறார். ஆனால் போகிற வழியிலே இயேசுவின் சமாதானம் அவரை நிரப்பியது. அவருடைய உள்ளத்தை நிரப்பியது. சகேவின் உள்ளத்தை நிரப்பியது. அவரையும் அறியாமல் சொன்னார், என்னுடைய பாதி சொத்தை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் தவறாக பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் 4 மடங்கு திரும்ப கொடுத்து விடுகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் வந்தது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் சமாதான பிரபு வரும் பொழுது துன்மார்க்கம் நீங்குகிறது, சமாதானம் இறங்குகிறது. புது மனுஷனாக மாறினார். அவர் வீட்டிற்கு சந்தோஷமாய் இயேசுவை சுமந்து கொண்டு போனார். இன்றும் நீங்களும் கூட இயேசுவை சந்தோஷமாக உங்கள் குடும்பத்திற்குள் கொண்டு செல்லலாம். உங்களுடைய இருதயத்தை சமாதான பிரபுவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் பரிசுத்தம் அடைகிறது, துன்மார்க்கம் நீங்குகிறது, ஆண்டவருடைய சமாதானம் உங்களை நிரப்புகிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய சமாதானம் வரும் பொழுது அன்பு பாய்ந்து செல்கிறது. இயேசு சமாதானத்தினால் நிரம்பி இருந்தார். ஒரு பிரதம மந்திரி தேசத்திலே பொறுப்பெடுத்த பொழுது அவர் என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார். ஏனென்றால் அவர் பிரதம மந்திரி ஆகும் முன்பதாக அவருக்காக ஜெபித்திருந்தேன். 4 மாதங்களுக்கு பிறகு அவர் பிரதம மந்திரி ஆனார். அதன் பிறகு பிரதம மந்திரியின் வீட்டிற்கு என்னை அழைத்தார். அவர் கேட்ட ஒரு காரியம், சார், எனக்கு எல்லாம் புதிதா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்க, ஒரு அட்வைஸ் கொடுங்க என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, ஒரே அட்வைஸ் தான். நீங்க பிரதம மந்திரியா இப்ப பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. நீங்க எல்லாருக்கும் தகப்பன். You're a father to all.
ஒரு சாராரை மட்டும் நீங்கள் நேசித்து மற்றவர்களை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. எல்லாரையும் நீங்கள் சுமக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய பிரதம மந்திரியின் நாற்காலி ஸ்திரமாய் இருக்கும். இல்லை என்றால் ஒரு சாராரை நீங்கள் தள்ளிவிட்டால் அந்த நாற்காலியில் ஒரு கால் உடைந்து விடும், உங்கள் சேர் விழும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நிச்சயமாக எல்லாரையும் சுமப்பேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, மனிதன் ஆரம்பத்திலே அப்படி சொல்லுவான். ஆனால் நாட்கள் போகும் பொழுது, அதிகாரம் வரும் பொழுது மாறிவிடுகிறார்கள். ஆனால் இயேசுவோ பாருங்கள், கடைசி வரைக்கும் எல்லாரையும் சுமந்தார். சுகவீனமானவர்களை சுமந்தார், பாவிகளை சுமந்தார், துரோகிகளை சுமந்தார், அத்தனை பேரையும் நேசித்தார், அத்தனை பேருக்கும் அற்புதங்களை கொண்டு வந்தார். இன்றும் கூட அதே அருளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். நம்ம எல்லாரையும் நேசிக்கவே இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறோம். எப்பொழுது நேசிக்க முடிகிறது? இயேசுவின் சமாதானத்தினால் நாம் நிரம்பும் பொழுது. இந்த சமாதானம் எப்படி வருகிறது தெரியுமா? இயேசுவினிடமிருந்து நமக்கு எப்படி வருகிறது தெரியுமா? அன்னை மதர் தெரேசா அவர்கள், செயின்ட் தெரேசா அவர்கள் ஒரு நாள் பிணியாளிகளை எல்லாம் பராமரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப பெண் அங்கு வந்து, அம்மா எனக்கு இப்ப லீவ், இவ்வளவு நாள் ஸ்கூல் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு லீவ், நானும் வந்து உங்களோட சேவை செய்யணும், ஏதாவது ஒரு சேவை எனக்கு கொடுங்க, நான் சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அம்மா சொன்னார்கள், அப்பா அம்மா இப்பதான் ஒரு குஷ்டரோகியை கூட்டிட்டு வந்திருக்காங்க, தூக்கிட்டு வந்திருக்காங்க, நீ இந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவனை கழுவி அந்த காயங்களுக்கு மருந்த போடு, பேண்டேஜ் போடு, பராமரித்து அவனை சந்தோஷப்படுத்து என்று சொன்னார்கள். அந்த பெண் வீரமாக போனாள். ஆனா அதே ஸ்பீட்ல திரும்பி ஓடியாந்துட்டான். அவர் சொன்ன, அம்மா ஐயோ இதை மாத்திரம் என்னால செய்ய முடியாது, அந்த மனுஷனை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது, என்னால செய்யவே முடியாது, நாறுகிறது, நான் அப்படி வளரல என்று சொன்னேன். அம்மா அவளிடம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் அவர் காயங்களை எல்லாம் மாற்றினார்கள், பேண்டேஜ் போட்டார்கள், அவனுடைய முகத்திலே சந்தோஷத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பெண் கேட்டாள், எப்படிமா உங்களால செய்ய முடிஞ்சது? நாராதே எப்படி செய்ய முடிஞ்சது? அவள் சொன்னார்கள், அம்மா அந்த குஷ்டரோகியின் காயங்களை நான் தொடும் பொழுது சிலுவையில் எனக்காக காயப்பட்ட இயேசுவின் காயங்களை கழுவுவதாகவே நான் உணர்கிறேன். இயேசுவின் காயங்களை கழுவுவதாகவே உணர்கிறேன். ஆகவேதான் குஷ்டரோகியின் காயங்களை சந்தோஷமாக கழுவுகிறேன். இப்பொழுது இயேசுவின் காயங்கள் இல்லை, என்னால் அவர் காயங்களை ஆற்ற முடியாது. ஆனால் இந்த குஷ்டரோகியின் காயங்களை, என்னிடம் வந்திருக்கும் ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கும் இந்த குஷ்டரோகியின் காயங்களை கழுவும் பொழுது என் இயேசப்பாவின் காயங்களை கழுவதாகவே நான் உணர்கிறேன். எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதனால்தான் என் கைகளில் இருந்து சுகம், ஆரோக்கியம் இறங்குகிறது. ஒவ்வொருவரும் சுகமடைகிறார்கள். வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். யாவரோடும் சமாதானமாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தம் வரும், தேவனை தரிசிப்பீர்கள். இந்த காயப்பட்டவர்களை சுமக்கத்தக்கதான சமாதானம், யாவரோடும் சமாதானம் நம்மை கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டுமல்ல எப்பொழுதும் நிரப்பும்படியாக இயேசு இறங்கி வந்தார். நம் கைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஜனங்கள் இயேசுவின் அன்பை அதன் மூலம் அறிந்து கொள்வார்கள். இதற்கு நம்மை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நாம் இந்த உலகத்திற்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர்களாக அழைக்கப்பட்ட விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து விடாது. அதற்கு நம்மை என்று இந்த சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும்படியாக சமாதான பிரபுவை சுமந்து கொண்டு போய்
அனைவருடைய காயங்களை ஆற்றும்படியாக நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்திலும் இந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஒரு வினாடி அவரை நோக்கி பார்ப்போமா? நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா நிருப்பார். கொஞ்சம் மியூசிக் ஆஃப் பண்ணிருங்க, நான் பாடுறபடி பிச்சு. கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா நிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு வரளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு வரளித்த ஆசைகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இப்பொழுதும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சமாதான பிரபுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று அழைப்போம். சந்தோஷமாய் இப்பொழுது இறங்கி வருகிறார். அவர் நம்மை நிரப்புகிறார், சமாதானத்தினால் நிரப்புகிறார், பரிசுத்தத்தினால் நிரப்புகிறார். மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியான ஆவியினால் நிரப்புகிறார். நிரப்பு சுவாமி, எங்களுக்குள் வாரும் ராஜா. சமாதான பிரபுவே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கும்பிடுகிறோம். எங்கள் இதயத்தை உமக்கு தருகிறோம். எங்கள் ஆவியை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மூலமாக சமாதானம் பாய்ந்து செல்லும்படி, உம்மை வெளிப்படுத்தும்படி தொடர்ந்து எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம். என்னால இப்ப பார்க்க முடியல, காது கூட கேட்க முடியல, நடக்க கூட முடியல, மூச்சு வாங்கணுமா இருக்கு. ஆண்டவருக்கு தெரியுமா? சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால இப்போ நம்ம இருக்க நிலைமையை வந்து நம்ம பாப்போம். நம்ம மகன்கிட்டையும் நம்ம மகன்கிட்டையும் சொல்லுவோம். சரிங்களா? சரிம்மா. அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ, நான் போன்ல கூப்பிட்டு சொல்றேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்வோம். சரிங்களா? சரிம்மா, சரிம்மா. ஓகே ஓகே, கொஞ்சம் கவலைப்படாம இருங்க. பசங்களை வர வைக்கணும். ஓகேம்மா, ஓகே. மா, என்னம்மா அவசரமா வர சொன்னீங்க? என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காரா? சுகர்லாம் ஏறிடுச்சா உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? என்னப்பா கூப்பிட்டீங்க? அம்மா சொல்றது கேளுமா. என்ன அம்மா, அப்பா வந்து ரொம்ப முடியலங்கிறாருமா. கண்ணு தெரியலங்கிறாரு, நடக்க முடியலங்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா பரவாயில்லம்மா. அப்பாவை பார்க்கறது அண்ணனோட கடமை. சும்மா வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து தொல்லைலாம் பண்ணிட்டு இருக்காது. இங்க இருக்கிற இடத்துல பத்தாது எனக்கு. நீங்க பாருங்க, உங்க அப்பா அம்மாவெல்லாம் எங்களால சமாளிக்க முடியாது. ஆல்ரெடி கையில் அடிக்கப்பட்டு நம்ம வீட்டு வேலையை செய்ய முடியல. இல்ல உங்க அப்பா அம்மாவா சொல்லிட்டு உஷாரா பாத்துக்கோங்க. அண்ணன் உங்களை நல்லா பார்த்துப்பாருமா. எல்சா, என்ன சொல்ற? சண்டை போட்டு சொத்துல பாகம் கேட்டு வாங்கினேன் இல்லையா? இதுல வந்து
நீ 2 பேர்ல யாரனா ஒருத்தரனே நீ வச்சுக்க. நீ அம்மாவை கூப்பிட்டுட்டு போ. சரிம்மா, என் கூட வந்துருங்கம்மா, நீங்க வந்துருங்கம்மா. நல்லா இருக்கேன். எப்படி உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உங்க அம்மா தேவையா? சொத்துல பங்கு வாங்கணும்னு தெரியல. உங்க அப்பாவே பிரச்சனை என்னால பண்ண முடியாது. உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? நான் அம்மாவை எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் கர்ப்பமா இருக்கிறேன். அதான் நான் நினைச்சேன். என் அம்மா கூட அம்மா மேல பாசம் உங்களுக்கு. நீங்க இந்த மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் என் தலையில கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தலையில கட்டுறதா இருந்தா நான் என் கர்ப்பத்தை அது உங்களோட அவாய்ட் பண்ணிடுறேன். இதை பாருங்கம்மா, நீங்களாம் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணும் பையன் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க. திருப்பாளர்கள் விடுதலை பயண நூலில் 20:12 பாருங்க. அது என்ன சொல்லியிருக்கு? நீ உன் தாயும் தந்தையும் மதித்து நடன்னு சொல்லியிருக்கு. தாயும் தந்தையும் மன்னித்து அவளோடு இணைந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீடித்த ஆயுள் இருக்கும். அவருடைய வாழ்நாள் தோறும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. வேணாமா, நீ சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு அம்மா அப்பா பார்க்கறதுக்கு வயிற்றுக்கு கருவை நீ கழிச்சதுங்கிற கருப்பில் வந்து ஆண்டவன் கொடுக்க குறையுமா? அந்த சிசு கொலை செஞ்சுன்னா அதை விட ஒரு சாபம் உங்களுக்கு பெருசா இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க அம்மா அப்பா பார்க்கறதுல இது பண்ணாதீங்க. விடுதலை பயண நூலை என்ன சொல்லிக்குது? குழந்தைகள் உங்களுடைய செல்வம், பிள்ளைகள் உங்களுடைய பரிசுன்னு சொல்லியிருக்கு. எனவே நீங்க எல்லாம் ஒன்னா வாழணும். அதுதான் நம்மளுடைய இது வாழ்க்கை. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க எங்களோட கண்களை திறந்துட்டீங்க. எங்க மாமியார் அம்மாவும் தங்கச்சியா பார்த்து இவன் எல்லாரையும் பார்த்துக்கிற ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. கிறிஸ்து பிறப்பின் நாள்ல நானு இந்த கருவை கலைக்கிறேன்னு சொன்ன ஒரு பெரிய தவறை நினைச்சதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உங்களுடைய பரமாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோவான் 13:34 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய நாளில் எங்க பார்த்தாலும் பிரிவினர் சண்டை சண்டையாகுது. மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த 2025 வருஷத்துல ஒரு மாற்றம் வரும். நம்முடைய கிறிஸ்து பிறப்பின் மூலமாக இந்த உலகத்தில் மகிழ்ச்சி வேண்டும். அதனால எல்லாரும் உற்சாகத்துடனும் உள்ளத்துடனும் அவருக்காக ஒரு பாடல் பாடி நாட்டோடு நம்முடைய நாடகத்தை நிறைவு செய்வோம். எல்லாரும் சந்தோஷமா ஒரு கொண்டாடுவோம். நம்ம கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம். சரிங்களா? சந்தோஷமா இருப்போம் எல்லாரும். நமக்கு அருமையான கதிரவழி மாணிக்க அவர்களுக்காக நன்றி செலுத்துறேன். அவங்களை பார்க்கும் பொழுது அந்த தகப்பன் இடத்துல அதே உற்சாகம், அதே வைராக்கியம், அதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதே போல நம்ம நல்ல அருமையான எம்சி பண்ண அருமையான மேனுவல் ஃபாதர் அவர்களுக்காக நன்றி செலுத்துறேன். ரொம்ப அழகா பண்ணீங்க ஃபாதர். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பிரின்ஸ் மாறவர்களுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம தினத்தூதர் ராஜா அவர்கள் நிறைய போராட்டங்கள் நடத்துகிறோம். இப்பொழுது போராட்டம் நடத்துவதற்காக புதிதாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னுடைய ஃபாதர் அவர்களுக்காக, அருமையான பிஷப் அவர்களுக்காக நன்றி செலுத்துறேன். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க இறங்க உள்ளவராக இருக்கிறார். நான் இங்கே வரும்பொழுது என்ன ஃபங்க்ஷன் கேட்டேன். பிரான்சிஸ் சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை பிஷப், வரணும் ஒரு ஃபோட்டோ ஒரு கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. சரி சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ வந்து கொண்டு பார்த்தா இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருந்தது. எப்பவுமே அவர் அப்படி தான் கூப்பிடுவார். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் கர்த்தர் அவர் வல்லமையாக உபயோகப்படுத்தட்டும். கடைசி இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை ஒன்றாக இணைக்கும்படியாய் அவர் நம்மத்திலே இருப்பது தேவன் கொடுத்த பெரிய சுவாக்கியம். என்னுடைய சபை நொங்கம்பாக்கத்தில் இருக்கிறது. நான் சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் கொஞ்சம் பேர் தான் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் சர்ச் அப்போ சின்ன சர்ச்சு. அப்போ எனக்கு மேரேஜ் ஹால் கிடையாது. அப்போ என்ன பண்ணேன், அங்கே பக்கத்தில் வந்து லயோலா காலேஜ் சர்ச்சு கார்னரில் இருக்கும். அப்போ அங்கே ஃபாதர் இருந்தார், அருள் இருந்தார். அவர் இப்போ இறந்துட்டாரு. அவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட பார்த்து, ஃபாதர் இது மாதிரி வந்து எங்கள் சர்ச் இருக்கு, வந்து கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஃபாதர் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பெண்டிகாஸ்டுக்கு வந்து ரோமன் கேத்தலிக் இடம் கொடுப்பாங்களா ஒரு கொஞ்சம் டவுட்ல கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் எடிசன் அங்கி ரோமன் கேத்தலிக் அங்கி, உடம்பு சிஎஸ்ஐ உடம்பு, ப்ராட்டஸ்டன்ட், உள்ள ஓடுற ரத்தம் பெந்தகோஸ்து ரத்தம்.
சேர்ந்துதான் அந்த நுங்கம்பாக்கத்தை எக்குமெனிக்கல் ஃபெலோஷிப் ஒன்று ஆரம்பிச்சோம். 26வது வருஷம் இப்போ. ரோமன் கேத்தலிக் சபைகள் சிஎஸ்ஐ பிறகு இஎஸ்சி ஃபாதர் சொன்ன நீர் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னாரு உங்க அப்பா. அதனால ரொம்ப ஃப்ரெண்ட் 12 மணி வரையும் பேசுவாரு. அப்போ சொன்னா நாங்களாம் சேர்ந்து 5 சபைகள் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிறகு வந்து சிஎஸ்ஐ, இசிஐ, ரோமன் கேத்தலிக், இன்னும் குறித்தோலை எல்லாம் நாங்கள் ஒன்னா சேர்ந்து போய் குறித்தோலை பவனி வருவோம். பிறகு கிறிஸ்துமஸ் ஒன்றாக கொண்டு இப்போது கூட அந்த எக்கமிக்கல் சர்வீஸ் நடந்துச்சது போல தேவன் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட மறுபடியும் நம்மை ஒன்றாக இணைத்திருக்காவே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே மேய்ப்பர்கள் வந்து மரியாதையும் அருமையான யோசேப்பையும் கண்டு பிள்ளையாகிய குழந்தையை கண்டு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள். அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். பிறகு அவர்கள் போய் எல்லா இடங்களிலும் இயேசுவின் பிறப்பை அவர்கள் பிரசித்தப்படுத்துகிறார்கள். அதை கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு பெரிய ஆச்சரியம். 4 காரியங்கள் இந்த 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக் 2ல ஒன்று காட் ஆஃப் ஒண்டர், ஒரு ஆச்சரியமான தேவன். 2வது பார்க்கின்றோம் ஆண்டவர் தேவாதி தேவன் அவரை 8வது நாளிலே சுத்திகரிப்பு என்று கொண்டு வருகிறார்கள். அங்கே அவர் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார். அதாவது பரிசுத்தமானவர் தான். முதற் பேராக பிறந்த அத்தனை குழந்தைகளும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது பரிசுத்தமானது என்று சொல்லப்படுகிறது. அதனால அவர் பரிசுத்தமான காட் ஆஃப் ஹோலி. 3வது காரியத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே ஆலயத்தில் இருக்கின்றார். அப்பொழுது சிமியோன் என்ற அருமையான ஒரு நீதி உள்ளவன், கர்த்தருக்கு பயமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆவியின் ஏவுதலால் ஆலயத்திற்கு வந்திருக்கிறான். அப்பொழுது அந்த அருமையான குழந்தையை ஏந்துகிறார். அது காட் ஆஃப் சாங்சுவரி. 4வது காரியம் பார்க்கும்போது அந்த குழந்தையை எடுத்து அழகாக அதை பிரதிஷ்டை பண்ணி சொல்கின்றார், இவர் புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருப்பார் என்று சொல்கின்றார். காட் ஆஃப் லைட். 4 காரியங்கள் அங்கே மிக முக்கியமாய் நடைபெறுகிறது. காட் ஆஃப் ஒண்டர், காட் ஆஃப் ஹோலி, காட் ஆஃப் சாங்சுவரி அண்ட் காட் ஆஃப் லைட். நம்முடைய இயேசு மாட்டு தொழுவத்தில் மாத்திரம் பிறந்தவர் இல்ல, அந்த இயேசு பரிசுத்தமானவர். அந்த இயேசு ஆலயத்திலே தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவர். அந்த இயேசு உலகத்திற்கு புறஜாதிகளுக்கு ஒளியாய் வந்தவர். இயேசுடைய பிறப்பு உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறத பார்க்கின்றோம். ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் நம் மத்தியிலே ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். இந்த இயேசுவின் பிறப்ப 28 வருஷங்கள் 29 வருஷம் நினைக்கிறேன். அருமையான எஸ்ரா அவர்கள், பிஷப் எஸ்ரா அவர்கள், நான் முன்னாடி இருந்த ஆர்ச் பிஷப் சின்னப்பா அவர்கள், பெந்தகஸ்தையில் நான் வருவேன், பிறகு சிஎஸ்ஐ பிஷப் 4 பேரும் போயிட்டு அங்கே போயிட்டு ஒவ்வொரு முறையும் கலைஞருக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ சின்னப்பா சொல்லுவாரு, சார் நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு. அப்படி அவர்களை வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் அங்கே நாங்கள் போகிறது வழக்கம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் ஒரு நாள் நிக்கதோ மாதிரி ரகசியமா போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய இறக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சபைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. என்னுடைய சபையும் கூட பயங்கரமான போராட்டங்கள், காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு பழைய ஆட்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எதுவுமே எத்தனை கோடி போடான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அதனால அந்த காம்ப்ரமைஸ் ஆக சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் ஒரு தூக்கல். அது எத்தனை கோடி போனாலும் சரி, ஆண்டவர் தேவன் ஒரு ஆலயத்தை உடைச்சா இன்னொரு ஆலயத்தை கர்த்தர் கட்டி தருவார். அது மாத்திரமல்ல, இந்தியா எங்கிலும் கர்த்தருடைய நாமம் பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய திட்டங்கள் போகும்போது ஒரு ஆச்சரியமானவராக இருந்தனால ஒரு நிமிஷத்துல ஒரு காலி படகு, பேதுருடைய காலி படகு ஒரு நிமிஷத்தில் நிரப்பி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள கடவுள் இந்த உலகத்திற்கு தேவை. அவர்கள் ஆச்சரியப்படுகிற அந்த நாட்கள்ல அதே ஆச்சரியத்தை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய பெந்தகோஸ்து சபைகளுக்கு, எங்களுடைய சபைகள்
ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நம்முடைய சபைகள் வருகிற நாட்கள்ல அநேக ஜட்ஜிகளை உருவாக்க வேண்டும், அட்வொகேட்டுகளை உருவாக்க வேண்டும், ஐபிஎஸ்களை உருவாக்க வேண்டும், ஐஏஎஸ்களை உருவாக்க வேண்டும் என்று எங்க சபையில் இப்போ அநேக அட்வொகேட்டுகளை கத்தர் உருவாக்க நிறைய சபைகள் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார். வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய காரியம் நமக்காக போரிடுவதற்கு தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை கத்தர் இன்னும் அதிகமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு God is a God of generations சொல்வாங்க. நம்முடைய சந்ததியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லத்தக்கதாய் தேவனுடைய அபிஷேகம் மேல் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி யோசிப்பு ஒரு வாசனம், பவுல் சொல்வான், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்தியருக்கு ஜீவன். அப்ப என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருந்தா உமக்கு நல்லது, நான் செத்தா எனக்கு நல்லது. உயிரோடு இருந்தா உமக்கு நல்லது, ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன், செத்தா நிம்மதியா பரலோகத்துக்கு வந்துருவாங்க. கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நான் எனக்கு கொடுத்த பெரிய 12 பேரை ஆண்டவர் உருவாக்க போறார்கள் இந்தியாவில். இந்த 12 பேர்கள் ஆண்டவர் தேவனுக்காக போராட போறார்கள். இந்த தேசத்தை தேவனுக்காக படைக்க கர்த்தர் பெரிய மகாபெரிய திட்டத்தை வச்சிருப்பார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆக ஆண்டுடைய திட்டங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பரிசுத்தராய் இருக்கின்றார். அப்போ பார்க்கும் பொழுது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எதெல்லாம் முதல் பிறகுதோ அவையெல்லாம் பரிசுத்தம். மிருக ஜீவன்கள் கூட பரிசுத்தமாய் முதல் பிறக்கிற குழந்தைகள். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தம் என்ற ஹோலினஸ் என்ன அர்த்தம்னா தட்ஸ் ஹிஸ் கேரக்டர். அவருடைய கேரக்டர் ஹோலி தான். உலகத்துல அவரை யாராலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. எத்தனையோ தேவன் அடோனா என்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா God of Lord of all lords என்று வாசிக்கிறோம். பார்க்கும்போது அது என்ன இஸ் மை எஜமானர், ஓனர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அடோனாய்ன்ற 3 வார்டு, ஓனர், ரூலர் அண்ட் லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு அடோனாய்ன்ற வேர்டு. ஏன்னா இதுல கோர்ட்டுக்கு போனா நான் 68 முறை கோர்ட்டுக்கு போனேன். அதனால அந்த லார்டுன்ற வேர்டு என்ன ரொம்ப தொட்டுச்சு. என்னடா இவர் லார்டு அப்படின்னு, லேண்ட் கூட லார்டு தான். ஆனா அதை நான் அதிகமா திங்க் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு. நீ இனிமேல் கூப்பிடும் பொழுது லார்டு கூப்பிடாத, அடோனாய்னு கூப்பிடு. ஏன்னா லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அந்த வார்டு ரொம்ப ரொம்ப டச் ஆச்சு. நான் என் பிள்ளைங்க, என் சர்ச் பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தேன், இனிமே கூப்பிடும் பொழுது அடோனாய்னு கூப்பிடுங்க. அது நம்முடைய ஆண்டவர் 30 கோடி தேவர்கள் ஒரு தேவர் இல்ல, லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அது போல கர்த்தருடைய திட்டங்கள். 3வது காரியம் பார்க்கணும், சாங்சுரி. ஆண்டவர் வெறும் மாட்டுத் தொழுவத்திலே நம்ம பார்க்கறது இல்ல, ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து விடுகிறார். ஆலயத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவர் சரி செய்கின்றார். ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். தேவ திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொரு தேவ ஆலயம் இயேசு என்ன நினைக்கிறாரோ அப்படியாய் மாற வேண்டும். ஒவ்வொரு தேவாலயத்திலும் தேவனுடைய திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் மாற வேண்டும். யூபியில ஆல் இந்தியா கிறிஸ்டியன் கவுன்சில் ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா ஒரு கன்வென்ஷன் ஆயிடுச்சு. கன்வென்ஷன் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பாஸ்டர் மேல கன்வெர்ட் பண்ணிட்டாரு, கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு அவர் குற்றவாளிக்குள்ள நிக்கிறார். அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, are you converted? Are you did you convert this person அப்படி கேட்கிறாரு. அப்ப அந்த பாஸ்டர் ரொம்ப ஹம்பலா, my lord, I didn't convert anybody, my lord, only Holy Spirit did, my lord அப்படின்றாரு. அந்த ஜட்ஜ் உண்மையா நடந்து சத்தியமா நடந்து சொல்றாரு. அந்த ஜட்ஜ் சொல்றாரு, who is that Holy Spirit? Arrest him அப்படின்ட்டு. அப்ப இதனுடைய ஆல்ரெடி கிறிஸ்டியன்ஸ் ஒரு பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்கோம். அது அரெஸ்ட் பண்ணி கடைசியில அப்புறம் அந்த ஜட்ஜ் கிட்ட போய் இன்னொருத்தர் சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட் இருந்து அந்த திருத்துவத்துல 3வது கடவுள் அவர் இங்க எல்லாம் மேல இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் அந்த பாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கன்வர்ஷன் மதம் மாற்றத்துக்காக கடவுள் நமக்கு அழைக்கல, மனமாற்றத்தை கர்த்தர் மூலமாய் உண்டுபடுகிறார் என்பது இந்த தேசத்துக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அதற்காக நாம் பாடுபட கடைசியாக சொல்லி கொடுக்கிற டைப் ஆகி போய் 4வது காரியம், God of light, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்போ அந்த வெளிச்சத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும். நான் வருஷத்துக்கு ஒரு முறை ராஜமுந்திரின்ற ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போவேன். அந்த கூட்டத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு போதகர் இருக்கிறாரு.
அந்த என்னை அழைப்பார். அப்போ ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் காலையில் ஒரு 5 மணிக்கு வர முடியுமான்னு கேட்டார். இல்லையா நீங்கள் மீட்டிங்கு நீங்கள் 9 o'clock தானே போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் வச்சுருக்கேன் மார்னிங் 5 o'clock, கேன் யூ கம் ஃபார் த சர்வீஸ்னார். சரி பாஸ்டர் வரேன். போனால் அந்த புல்பீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் சொன்னேன் கொஞ்சம் அவர்கிட்ட நானும் முழங்கால் ஷூலாம் கட்டி விட்டுட்டு முழங்கால் போட்டு பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். சரின்ட்டு நான் பிரசங்கம் பண்ண முடி சொன்னார், மாஸ்டர் இந்த புல்பீட்டு எப்படி கட்டினது உங்களுக்கு தெரியுமா? அப்படி எனக்கு தெரியாது பாஸ்டர்ன்னு. எங்கள் அம்மா வந்து ஹை பிராமின்னு, அவங்க வந்து பர்மாவில் இருந்தாங்க. அவர்கள் வந்து இயேசு தன் சொந்த ரட்சகராக 13-14 வயசுல ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்க அப்பா அம்மா அவங்களை அடிச்சுட்டா, பயங்கரமா அடிச்சு ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. இந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பா கூட எங்க அம்மாவுடைய அக்கா வந்தாங்க. வந்த உடனே ஏன் இவளை இப்படி துன்புறுத்துற, நான் இவளை படிக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு அவங்களும் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு எங்க அம்மாவை கொண்டு போயிட்டு ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. எங்க அம்மா ஒரு சாப்பிடாம கொள்ளாம வந்து அந்த வேதாகமத்தை அவங்க அம்மா கிழிச்சு போட்டாங்க. தூள் கிழிச்சு நெருப்புல வச்சு இது பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. எங்க அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அந்த 14 வயசுல. அப்போ அவங்க அக்கா வந்து என்ன பண்ணாங்களாம், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரூமை திறந்துட்டு அவங்க ஒரு வேத புத்தகத்தை கொண்டாந்து எங்க அம்மா கையில கொடுத்துருக்காங்க. நீ அழாத, உனக்கு முன்னாடியே நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா யாருக்கும் தெரியாது இது, நான் இயேசுவை ராத்திரி பகலாம் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி வேத புத்தகம். அன்னைக்கு எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறகு அவர் ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜமுந்திரி வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பிரசங்கம் பண்ண போவாங்க. அந்த இருக்கிற கிராமங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லால கூழாங்கல்லால எடுத்து அந்த கல்லை எடுத்து ஆத்தோத்தருக்கெல்லாம் எடுத்து அடிப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த அடி தாங்க முடியாம தான் மேல இருக்கிற ஷால்ல அப்படியே இந்த ஷால் போடும்போது அதை நினைச்சுக்கிட்டோம். அந்த அம்மாவை நினைச்சுக்கிட்டோம். அப்படி ஷால்ல எல்லாம் அடியும் இந்த பக்கமா அடி வாங்கிட்டு அந்த கூழாங்கல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி தன் ஷால்களை போட்டுட்டு நேரம் வந்து வீட்டில் கொண்டு வந்து கொட்டி வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அடி வாங்கி இந்த ஸ்டேஜ் முழுவதும் கச்சிக்கமான கூழாங்கல், அந்த கூழாங்கல்ல கட்டதான் இந்த புல்பீட்டு. பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது எங்க அம்மாவை நினைச்சுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான தாசன் அந்த பாஸ்டர் சொல்றாரு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் நம்மை பார்க்க நமக்கு நல்ல கம்ஃபர்ட் லைஃப் கத்தர் கொடுத்திருக்காரு, ஒரு குறையும் இல்லை. ஆனா இயேசுக்கு யார் நிக்க போறோம், இயேசுடைய ஒளியை எப்படி நாம் கொண்டு செல்லப்படும். இந்தியா கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்பற்ற மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின் போயிடுச்சு. இப்போ கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் ஆண்டவர் நம்ம உயிரோடு எத்தனை 3500 பாஸ்டர்கள் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம உயிரோடு கூட வச்சிருக்கார். இந்த நாட்கள்ல நம்ம அனைவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்கோம். இயேசு என்ற ஒரு அருமையான ஆண்டவரை உலகத்திற்கு இந்த இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் சிலுவை கொடி ஏற்றப்பட வேண்டும், எங்கு பார்த்தாலும் இயேசுவின் வெளிச்சம் பரவ வேண்டும் என்று உங்க இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான வாழ்த்து சொல்லி ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.